ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே vlog மாதிரி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். மார்னிங் வந்து தம்பி ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே. அவன் 8 o'clockலாம் கிளம்பிட்டான். நாங்கள் வந்து 8:30க்கு கிளம்பினோம். இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு வந்து நம்ம ஏதோ வந்து இயர்லி மார்னிங் 6:30க்கு அந்த மாதிரி கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் ஸ்கூல் போனப்போ வந்து அப்போ தான் வந்து வெல்கம் சாங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, டான்ஸு. தம்பியை ஏதோ ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க ரன்னிங் ரேஸு நிறையா இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸுக்கு தனியாக, இந்த மாதிரி பாய்ஸ்க்கு தனியாக ரன்னிங் ரேஸ்லாம் இருந்துச்சு. அங்கே வின் பண்ணவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற பேரண்ட்ஸே கூப்பிட்டு அப்படியே வந்து ப்ரைஸ் கொடுக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த மாதிரி. தம்பியும் வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். ஏதோ அவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணான். கேம்ஸ்லாம் ஓரளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து மத்தியானம் லஞ்சே வந்து சப்பாத்தியும் லெமன் சிக்கனும் தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி நான் சப்பாத்தி வீடியோ போட்டிருக்கேன், இது பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஆக்சுவலாக இதுலேயும் நான் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன். எப்போதுமே சப்பாத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க. அடுத்து வந்து பெப்பர் வந்து இடிச்சுக்கிட்டேன் இதில் அந்த சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் நிறையாவே இடிச்சுக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க போட்டுப்போம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்டக்க வந்து ஊறட்டும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருவோம் நம்ம. இஞ்சி கொஞ்சோண்டு துருவிப்போம். அதே மாதிரியே வந்து லெமன் இருக்குல்ல, அது வந்து ஸ்கின்னு மட்டும் லைட்டாக அந்த எல்லோ இருக்குதுல்ல, அது மட்டும்தான், இந்த மஞ்சள்லாம் இருக்குல்ல, அது மட்டும் தான், ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் அதே மாதிரியே வந்து துருவிப்போம். ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து 4, 5, 6 பச்சை மிளகா கிட்டக்கே எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா வந்து இடிச்சுப்போம். எந்தளவுக்கு இடிக்க முடியுமோ அந்தளவுக்கு இடிச்சுக்கோங்க. ஒரு பேனை போட்டுட்டு லைட்டாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அது ஹீட் ஆன பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப ஹீட்டான பிறகு போடாதீங்க. ஓரளவு லைட்டாக ஹீட் ஆனீங்க போட்டு எல்லாம் ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்துருவோம். அந்த இஞ்சி துருவுனது, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து இடித்தது, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், 3 பெரிய தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், லெமன் ஜூஸ் அந்த டம்ளரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸ்ட்டாக அந்த லெமன் துருவணும்ல அது. இப்போ இதை லைட்டாக வந்து இடையில வந்து நீங்கள் நல்லா வந்து எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜூஸியாக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். அந்த கீழே இருக்கிற எண்ணெயும் இந்த சிக்கன்லேருந்து அந்த தண்ணியும் வந்து அதில் தான் வந்து நம்ம கிரேவியே வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் இந்தளவுக்கு குக் ஆன பிறகு நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். அந்த தண்ணி ஆயிலெலாம் வந்து வடிகட்டிட்டு ஃபுல்லாக சிக்கன் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். பட்டை, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, துருவி வச்சுருக்க இஞ்சி, இது 2த்தையும் ஆட் பண்ணிப்போம். இது வந்து இந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிடுங்க. இல்லைனா வந்து லாஸ்ட்டு வரைக்குமே வந்து உங்களுக்கு கிரேவி ரெடி பண்ணுறப்ப அதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இதை நல்லா வந்து இதில் வதக்கிடுங்க எண்ணெயில். நல்லா ஸ்மெல்லு போன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இது நல்லா வதக்கணுன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் இதில் போட்டுருவோம். இதுவும் அதே மாதிரி தான் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா வதக்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிடுவோம். இதையும் அதே மாதிரி நல்லா வதக்கிப்போம்.
இப்போது அது குக் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம சப்பாத்தி வந்து போட்டுப்போம். நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தியை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவில் வந்து டிப் பண்ணி நம்ம தேய்ச்சிப்போம். சப்பாத்தி வந்து நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பெருசாக போடாதீங்க, அப்பையும் நல்லா இருக்காது. உங்களுக்கு அந்த மீடியம் சைஸில் இருந்தால் தான் வந்து சப்பாத்தி வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மெலிசாக வந்து மீடியம் சைஸில் சப்பாத்தி போட்டுக்கிட்டாச்சு. இப்போ சப்பாத்தி வந்து நல்லா 2 சைடும் குக் ஆகிடுச்சு, எடுத்துருவோம். நான் வந்து சப்பாத்தி குக் பண்ணுறப்ப மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கூட ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரியே வந்து நம்ம சப்பாத்தி எல்லாமே போட்டு எடுத்துப்போம். பேரலாக வந்து நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து குக் ஆகிட்டு இருக்குது. அது ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருவோம், இல்லைனா ரொம்ப அடி பிடிச்சிரும் உங்களுக்கு. இப்போது அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். இப்போ அந்த கிரேவி வந்து ஓரளவு வந்து நமக்கு குக் ஆகிடுச்சு. அதனால் வந்து இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஃபுல்லாக இதில் போட்டுருவோம். போய் இடித்து வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். அடுத்து அந்த லெமன் வந்து தோல் துருவி வச்சோம்ல, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போது இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சோண்டு உப்பு பத்தலை, உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிப்போம். ஏன்னா வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து நசுக்கி போட்டிருக்கோம், அதனால் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாகவே போட்டுப்போம். மல்லித்தூளும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கொஞ்சோண்டு ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடுறேன். அதே டைம் வந்து சேம் டைம் வந்து பேலன்ஸ் இருக்கிற சப்பாத்தி எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துடலாம். இடையில வந்து இந்த கிரேவி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது அடி பிடிக்காமல் வந்து நல்லா வரும். அப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்கிற லெமன் ஜூஸ் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். இது வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நீங்கள் குக் பண்ணணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதை கிண்டி ஃபுல்லாக மூடி வச்சுருவோம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த ஆயிலெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு குக் ஆகணும். இப்படி இருந்தால் தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட வேண்டியதான். சிக்கன் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா லெமன் ஃப்ளேவர் பிடிச்சவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். அந்த சப்பாத்திக்கு வந்து இது நல்ல காம்பினேஷன். லஞ்ச் வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்போதும் ரைஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மதியானம் சப்பாத்தி சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஈவினிங் வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வெளில போனோம். ஆக்சுவலாக நான் போகிறேன்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தந்தூர் டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் வந்து மசாலா டீ மாதிரியே இருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு எடுத்ததில் வந்து நிறையா வந்து நான் ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கிற மாதிரி கறித்துண்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் இந்த பாட்டை ஹீட் பண்ணி இந்த மாதிரி டீயை இதில் பிடிக்கிறப்ப இந்த மாதிரி பொங்கி வருது. அந்த ஊற்றுறதை வந்து கீழே உள்ள கப்பில் வந்து பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் ஆனால் நல்லா இருந்துச்சு. நல்லா வெளில போய் தந்தூர் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம்.
ஏதோ ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கிட்ஸ் எப்போதுமே வெளில போனால் சும்மா வரமாட்டாங்க. அதே மாதிரியே வந்து வெளில போனதுக்கு இந்த ஸ்லைம் வாங்கினாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக நல்லா இல்லை. நான் வந்து இந்த மாதிரி பார்த்ததில்ல. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்தோம்னா ஃபுல்லாகவே வரும். இன்னும் கூட நல்லா வந்து வளவலன்னு இருக்கும். இது வந்து ரொம்ப பழசா என்னன்னு தெரில, இல்லை இப்படி தான் இருக்குமான்னு தெரில. ஆனால் இது ஆக்சுவலாக நல்லா இல்லை. நான் பாப்பா முழுங்கிடுவாளோன்னு வாங்கி வாங்கி உள்ளே வச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இது ஒன்று வாங்கினா தம்பி. அந்த பால் வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த ஹோல்குள்ளே வந்து போடணும். அது கரெக்டாக அந்த ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டா வந்து எல்லா பாலையும் வந்து ஈஸியாக போடுற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஆனால் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா விளையாடுற மாதிரி இருக்குது. கிட்ஸுக்கு நல்லா யூஸ் ஆனிச்சு இது. தம்பி விளையாடுறத பார்த்துட்டு ஆக்சுவலாக பாப்பாவும் வந்து விளாட்ணுன்ட்டு இடையில வந்து கையை வச்சு விளாட்ணுன்னு கேட்டான். அந்த மாதிரி வந்து இந்த கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் இது. யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் சரி நல்லா இருக்கேன்ட்டு வாங்கினேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.